ஊட்டியில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் உறைபனியால் எங்கும் வெண்பனி படர்ந்து மினி காஷ்மீர் போல் காட்சியளிக்கிறது. அந்த ட்ரோன் கேமரா காட்சிகளை பார்க்கலாம். எடுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா உங்களுக்கு? அப்போ போட்டோ ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணுங்க. மாசம் 2 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம். எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வில்லியமிடம் கேட்கலாம். வில்லியம், வணக்கம். தற்போது அங்கு சூழல் எவ்வாறு இருக்கிறது? இந்த அதிக உறைபனி குறித்து அப்பகுதி மக்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நீலகிரி மாவட்டம் உதகையை பொறுத்தளவு நவம்பர் மாதம், டிசம்பர், ஜனவரி ஆகிய 3 மாதங்கள் குளிர்காலமாகும். இந்த காலங்களில் குறிப்பாக நவம்பர் மாதங்களில் நீர்ப்பனி பொழிவும், டிசம்பர், ஜனவரிகளில் உறைபனி பொழிவும் காணப்படும். ஆனால் தற்பொழுது மழையின் காரணமாக தாமதமாக துவங்கியுள்ள இந்த பனியின் காரணமாக ஜனவரி மாதத்தில் உறைபனியின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டது. கடந்த சில நாட்களாகவே உதகை, காந்தல், தலைக்குந்தா, அவலாஞ்சி உள்ளிட்ட பகுதிகளில் உறைபனியின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் தற்போது இன்றும் அந்த பனியின் தாக்கம் அதிகமாகவே உள்ளது. குறிப்பாக நகர பகுதிகளில் 2 டிகிரி செல்சியஸும், தலைக்குந்தா, காந்தல் உள்ளிட்ட பகுதிகளில் 0 டிகிரி செல்சியஸும் மீண்டும் பதிவாகியுள்ளது. இதன் ட்ரோன் காட்சிகளை நாம் பார்க்கும் பொழுது ஒரு காஷ்மீரை போலவே காட்சியளிக்கிறது. காரணம், பொருட்கள் முழுவதுமாக வெண்பனி போர்த்தியது போலவும், நிறுத்தி வைக்கப்பட்ட வாகனங்கள் மீதும் 1 அங்குலம் அளவிற்கு இந்த பனியானது படர்ந்து காணப்படுகிறது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக காலை நேரங்களில் தோட்ட பணிக்கு செல்பவர்களுக்கும் நடைப்பயிற்சியை மேற்கொள்பவரும் கடுமையாகவே பாதிக்கப்பட்டுள்ளது என்று கூறலாம். இவர்கள் இந்த பணியிலிருந்து தற்காத்துக் கொள்ள தொப்பி, ஜர்கின் உள்ளிட்ட வெப்பமூட்டும் உடைகளையே அணிந்து செல்கின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வில்லியம்.